ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய 7, 8, 9 மாதங்கள்னு சொல்லக்கூடிய தேர்ட் ட்ரைமஸ்டரில் பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வயிறு இழுத்து பிடிக்கிறது, அடிவயிறு வலிக்கிறது, பேக் பெயின் வலிக்கிறது, இல்லை ஒரு விதமான தலைவலி வர்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் ட்ரைமஸ்டரில் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதோட அவங்களுக்கு டெலிவரிக்கான பெயினும் வரும். அதே மாதிரி ஃபேக் டெலிவரி பெயின்னு சொல்லக்கூடிய சூட்டு வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய வலி சூட்டு வலி தான் அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 4 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக நிறைய பேருக்கு சூட்டு வலினா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா டெலிவரி பெயினே இதையும் கன்ஃபியூஷன் பண்ணி ஒரு வித பதட்டத்தோடையும் அண்ட் பயத்தோடையும் உங்களுடைய ப்ரெக்னன்சி சமயத்தில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வலிகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி தான் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோவில் இது சாதாரண கர்ப்ப வலியா, இல்லை அப்படின்னா பிரசவம் நெருங்குறதுக்கான அறிகுறியா, இல்லை இது சூட்டு வலியா அப்படின்றத விளக்குற விதமாக டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் முழு விளக்கமாக கொடுத்துருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண அந்த நாள்லேருந்து நெக்ஸ்ட் டெலிவரி ஆகி குழந்தை உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின் என்ற இந்த 5 டைட்டிலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வாரத்தில் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் முதல் வாரத்திலேருந்து 40 வாரம் வரைக்கும் இருக்குது. எந்த வாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த வாரத்தை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் மாத கணக்கு அப்படிங்கிறதும், அதே மாதிரி தான் ஸ்கேன் அப்படிங்கிறதும். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்டில் குழந்தை பற்றின A to Z டீட்டெயில் இருக்கும். டெலிவரி பெயினில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் டெலிவரிக்காக வெயிட் பண்ணக்கூடிய எல்லா பெண்களுக்கான நார்மல் டெலிவரி டிப்ஸு, எக்ஸசைஸு, ஃபுட்டு, என்ன மாதிரியான கசாயம், என்ன மாதிரியான சில டிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். சூட்டு வலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்பத்துடைய கடைசி 3 மாதங்களில் கர்ப்பப்பை தசைகள் பிரசவத்துக்காக தயாராகும். இப்படி தயாராகிறப்ப உங்களுக்கு வயிறு திடீர்னு இருக்கிறது மாதிரி, சில நிமிடங்கள் தளர்ச்சி அடைகிற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம் அப்படிங்கிறது மாறி மாறி ஏற்படும். அதாவது வயிறு நல்லா பெருசாக இருந்துட்டு தான் இருக்கும், திடீர்னு உங்களுக்கு வயிறு சின்ன மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் திடீர்னு வயிறு ரொம்ப டைட்டாக உள்ளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மருத்துவ ரீதியாக ப்ராக்டிஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை அப்படின்னா ப்ராக்ஸ்டன் கிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராக்ஸ்டன் கிக் கான்ட்ராக்ஷனால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், கர்ப்பத்துடைய அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸுமே உங்களுக்கு அந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் 7, 8, 9 இந்த 3 மாதங்கள்லையுமே உங்களுக்கு வயிறு திடீர்னு சின்னதானது மாதிரி, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே உங்களுடைய சூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பிரசவ அறிகுறிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சூட்டு வலினா இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு வித வலி வருது. இப்போ அந்த வலி உங்களுக்கு சூட்டு வலி தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு முக்கியமான 4 சிம்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படிங்கிறது வயிறு திடீர்னு கல் மாதிரி இறுகி போகிற மாதிரி இருக்கும். வயிறு அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக மெதுமெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வயிறு ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி கல் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா இது சில வினாடிகள் இல்லை சில நிமிடங்கள் வரைக்கும் இந்த வயிறு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா திரும்ப அது நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இது பொதுவாக கடைசி மாதங்களில் வரக்கூடியது. இது எதுக்காக ஏற்படுதுன்னா, உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது இது வரைக்கும் கருவை தாங்கிறதுக்காக நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி விரிவடைஞ்சு இருக்கும். இனிமேல் கருவு வெளியில் ஏற்றிட்டு அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, அதாவது கர்ப்பப்பை நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்காக சுருங்கி விரிகிற ப்ளாசஸில் ஈடுபடும். அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக வயிறு திடீர்னு உங்களுக்கு கல் மாதிரி மாறக்கூடிய சிம்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வர்றது உங்களுக்கு ப்ரெக்னன்சியோடைய டெலிவரி பெயின் கிடையாது. இது சூட்டு வலி அப்படிங்கிறது. 2வது அறிகுறி அப்படிங்கிறது அடி வயிற்று வலி அப்படிங்கிறது. அடி வயிற்றில் இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நார்மலாக அடி வயிற்று வலி வந்தாலோ, பேக் பெயின் வந்தாலோ, இந்த மாதிரியான வலிகள் உணர்ந்தாலே எல்லாருமே டெலிவரி அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு மாதவிடாய்க்கு வர்ற வலி மாதிரி உங்களோட அடி வயிற்று பகுதியில் இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டு வலியாக இருக்கலாம். சில நேரத்தில் இந்த வலி தொடப்பகுதி வரைக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடப்பகுதியும் சேர்த்து இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிறதுக்கும்
வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் அடிவயிற்று பகுதியில் இழுத்து பிடிக்கிற மாதிரி பீரியட் சிம்டம்ஸ் மாதிரி, பீரியட்க்கு எப்படி வயிறு வலி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோ அதாவது டெலிவரி சிம்டம்ஸோன்னு சொல்லி பயப்பட வேணாம். அது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ஷனால் ஏற்படக்கூடியது. இது போலியான நம்மளுக்கு பிரசவ அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது அறிகுறி அப்படிங்கிறது உங்கள் இடுப்பு மற்றும் முதுகு பகுதிகளில் வலி ஏற்படுது. குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுனால இடுப்பு முதுகு இது 2 இடத்துலையுமே உங்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் ஏற்படும். இந்த வலி அப்படிங்கிறது தொடர்ந்து லேசான வலியாக தான் இருக்கும். இந்த வலி ஒன்ஸ் வருது அப்படின்னா லேசான வலியாக அப்படியே வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. வலி அப்படியே இருக்கும், ஆனால் வலி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வலி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது பிரசவத்துக்கானதாக இருக்கும். ஆனால் அந்த வலி இருக்குது, ஒரு மைல்டு பெயின் இருக்குது, ஆனால் என்னால் தாங்க முடியுது, அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது, அது எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக ஆயில்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ரெமெடிஸ் எடுத்திங்கன்னா உடனே அது சரியாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அது உங்களுக்கு சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4வது அறிகுறி அப்படிங்கிறது குழந்தை கீழே இறங்குற உணர்வு. 9வது மாதத்துனா குழந்தையோட தலை கீழே இறங்கி உங்களுடைய அந்த பெல்விக்குன்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுடைய இடுப்பு பகுதியில் மட்டுமே ஏதோ கனமாக தொங்குற மாதிரியோ இல்லைனா அங்கே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியோ உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக குழந்தையோட தலை கீழே இறங்குறதுனால ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன். இது வந்து உங்களுக்கு அடிவயிற்றில் ஒரு விதமான கனமான உணர்வு இருக்குது, ஒரு அழுத்தம் உங்களோட பெண்ணுறுப்பில் இருக்குன்னா உடனே பிரசவ அறிகுறின்னு எடுத்துக்க வேணாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 4 அறிகுறிகளுமே, அதாவது வயிறு திடீர்னு கல் மாதிரி மாறுறது, அடிவயிற்றில் இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது, இடுப்பு இல்லை முதுகு வலியில் ஒரு வலி உணர்றது, அதே மாதிரி குழந்தையோட தலை கீழே இறங்கி உங்களுக்கு அடிப்பகுதி அதாவது உங்களோட வெஜினல் ஏரியா கிட்ட ஒரு கனமான உணர்வு அழுத்தம் ஏற்படுறது, இது எல்லாம் சாதாரண சூட்டு வலி அப்படிங்கிறது தான். எப்போவுமே சாதாரண சூட்டு வலி அப்படிங்கிறது ஒழுங்கான இடைவெளியில் வராது. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வலிக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு வராது, திரும்ப ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 5 நிமிஷம் வலிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு பிரசவ வலி அப்படிங்கிறது 5 நிமிஷம் வலிக்கும், 10 நிமிஷம் இருக்காது, திரும்ப அகைன் 5 நிமிஷம் வலிச்சது இப்போ 10 நிமிஷமாக இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது ஒரு 5 நிமிஷம் இருக்காது, அடுத்து ஒரு 15 நிமிஷமாக வலி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்காக ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனாலேயும் அது சரியாகாது. ஆனால் சூட்டு வலி பொறுத்த வரைக்கும் அது தானாகவே சரியாயிடும். தண்ணீர் குடித்தா கூட சில பேருக்கு வந்து இந்த சூட்டு வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்காது, அதிகப்படியாக தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்காது சூட்டு வலி பொறுத்த வரைக்கும். அதுவே உங்களுக்கு டெலிவரிக்கான சிம்டம்ஸாக இருந்தால் அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ தான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த 3rd ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு தண்ணீர் உடையிற மாதிரி, உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு வித ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ, உங்களோட வெஜினல்லேருந்து வரக்கூடிய வெள்ளைப்படுதலில் ரத்தம் கலந்து வந்தாலோ, இல்லை அப்படின்னா அதில் ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருந்தாலோ, குழந்தையோட அசைவு கம்மியாயிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை கடுமையான வயிற்று வலி வருது, அது கூடவே பேக் பெயின் வருது அப்படின்னாலும் சரி, இல்லை கடுமையான வயிற்று வலி மட்டுமே வருது அப்படின்னாலும் சரி, தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து அடிக்கடி வயிறு இறுகிற மாதிரி இருக்குது, கல் மாதிரி அடிக்கடி மாறுது குழந்தையோ, அதாவது நீங்கள் உங்களுடைய டெலிவரிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போக்கின்னு உங்களுக்கு அடிக்கடி வந்து அதாவது காலையில் வயிறு இருக்கிற மாதிரி இருக்குது, திரும்ப மதியம் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, திருப்பி ஈவினிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் அடிக்கடி இருக்குது. இது இல்லாமல் அதிகப்படியான தலைவலி, பார்வை மங்கி போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. பொதுவாக 7, 8, 9 மாதங்களில் வரக்கூடிய சூட்டு வலி பெரும்பாலும் உடலில் பிரசவத்திற்காக தயாராகுது உங்கள் உடம்பு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இயல்பான மாற்றமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த வலி தொடர்ந்து அதிகரித்தாலோ, இல்லை ஒழுங்கான இடைவெளியில் வந்தாலோ, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஆபத்தை குறிக்கக்கூடிய ப்ளீடிங் அதிகமாகிறது, பீரியட்க்கு வர மாதிரி, இல்லை ஒரு தலை சுற்றல் இருக்கிறது, தலைவலி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் அவங்க ப்ரெக்னன்சி டைமில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெய்லி அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதை பாருங்கள். டெலிவரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா லேடிஸுமே டெலிவரி பெயின் என்ற அந்த டைட்டிலை மட்டும் பார்க்காம விட்டுறாதீங்க. அதில் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி உங்கள் குழந்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, மறக்காமல் நோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் அது லிங்க் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.